எப்படியும் மாற்றம் இருக்கு. அதுக்கு முன்னால நம்மளே மாறி போயிருவோம் அப்படின்னு உள்ளாட்சி தேர்தல் குறி வச்சு கட்சி தாவல் நடந்துட்டே இருக்குதுங்களா, பேசிக்கிறாங்க. தலைவா, செம்ம மேட்ரு ஒண்ணு மாட்டிக்குது. என்னன்னா, மதிமுகவுல இருந்தோம், தேமுதிகவுல இருந்தோம், பாமகவுல இருந்தோம், நிர்வாகிகள் சில பேர் திமுக பக்கம் தாவ, திமுகவுல இருந்து அதிமுகவுக்கு படம் எடுக்கிறவங்களும் அதிகமா சொல்லிக்கிட்டாங்க. அண்ணே, திமுகவுல தேர்தல் வேலை செய்யாம டேக்கா குத்தவங்க, சொந்த கட்சி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை கண்டும் காணாம இருந்தவங்கன்னு பெரிய பட்டியலே இருக்குதான், பேசிக்கிட்டாங்க. ஐயா, இந்த அறிவாலயம் பக்கம் போனா அறிவாலயத்தில் இருக்கிற 3 பேர் கொண்ட டீம் தனித்தனியா ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளையும் கூப்பிட்டு வச்சு விசாரணை செய்யறாங்களாயா, சொல்லிக்கிறாங்க. ஐயா, தலைமை நிலைய செயலாளர் பூச்சி முருகன், வக்கீல் சூர்யா வெற்றி கொண்டான், முன்னாள் எம்பி மஸ்தான், இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மூத்த நிர்வாகிகள் சில பேரு விசிட் அடிச்சு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, பேசிக்கிட்டாங்க. ஐயா, இந்த லிஸ்ட்ல பேர் வந்தவங்க, அறிவாலய விசாரணையில சிக்கினவங்க, எம்எல்ஏ சீட் கிடைக்காம அதிருப்தியில இருக்கிறவங்க, இவங்கள சில பேரு அதிமுக சேர்றதுக்காக தூது விட்டு காத்துட்டு இருக்காங்களாமாங்க, வெளியே பேசிக்கிறாங்க. இன்னொரு மேட்ரு என்னன்னா தலைவா, ஈரோட்ல NKKP ராஜா, நல்ல சிவம் 2 பேர் மேலயும் புகார் மேல புகாரா, கோவை நீலகிரிலையும் ஏகப்பட்ட குழப்பமா, அதனால உள்ளாட்சிக்கு முன்னாடியே மாற்றம் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ராசா, MRK பன்னீர்செல்வம், இப்படி மூத்த நிர்வாகிகள் மேல மட்டும் இல்லாம பெரியசாமி, TR பாலு மாதிரி மேலிடத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க மேலயும் புகார் வந்திருக்கான், சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, தூத்துக்குடி பெரியசாமிய மாத்த போறாங்க, அடுத்து அண்ணன் தான் மாவட்ட செயலாளரு அப்படின்னு கனிமொழி ஆதரவோட அனிதா குரூப்பும், ஸ்டாலின் ஆதரவோட ஜோயல் குரூப்பும் பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம், பேசிக்கிறாங்க. ஐயா, அதிமுக மாதிரி அதிரடியா நிர்வாகிகள் மேல நடவடிக்கை எடுத்தா கட்சிக்குள்ள குழப்பம் வரும், அதனால ஜனநாயக முறைப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம்னு திமுகவுல முடிவா பேசிக்கிட்டாங்க. ஐயா,